ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வடை செய்ய போகிறோம். வீடியோ பார்த்ததுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். செஞ்ச உடனே தட்டு காலியாகிற அளவுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே கப்பில் உளுத்தம்பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்து ரெண்டையும் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். மிக்சி ஜாரில் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்க போகிறேன். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். சோடா உப்பு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, வெந்தயக்கீரை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துடுறேன். வெந்தயக்கீரை, முருங்கைக்கீரை, பாலக்கீரை, சோயாக்கீரை, இந்த கீரையெல்லாம் நம்ம சேர்த்து வடையில் செய்யும்போது டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 வடை சாப்பிட்றவங்க கூட 4 வடை சாப்பிடுவாங்க. மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் 2 எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக முதல்ல செஞ்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் வடை தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. கையில் தண்ணி தொட்டுக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும். வடையை லைட்டாக திருப்பி கொடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா வெந்து ஒரே மாதிரி பொன்னிறமாக வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் வடை செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பை வச்சு நம்ம வடை ரெடி பண்ணிட்டோம். கூடவே நம்ம வெந்தயக்கீரையெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால சாப்பிடவே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் நல்லா காரசாரமாக சூப்பராக வடை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வடையை நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.